கிராம வேளாண் முன்னேற்ற குழு பயிர் சாகுபடியில் அதிக உயிர் உற்பத்தியும் அதிக வருமானமும் பெற பருவத்தே பயிர் செய்து உயரிய தொழில்நுட்பங்களை புகுத்தி சந்தை திறனில் திறம்பட்டு நீடித்த வளர்ச்சி அடைய உரிய ஆலோசனைகளை குறித்த நேரத்தில் உழவர்களுக்கு வழங்க கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்படும். கிராம ஊராட்சிகளில் கிராம முன்னேற்ற குழுக்கள் அமைக்கப்பட்டு பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. 2024-25 ஆண்டில் 2482 கிராம ஊராட்சிகளில் கிராம முன்னேற்ற குழுக்கள் உருவாக்கப்பட்டு 2,48,00,000 ரூபாய் ஆத்மா திட்ட நிதி ஒதுக்கீட்டில் பயிற்சிகள் வழங்கப்படும். சிறந்த உயிர்ம விவசாயிக்கான நம்மாழ்வார் விருது 2023-24 ஆண்டு முதல் தமிழ்நாடு அரசால் உயிர்ம வேளாண்மையில் ஈடுபடும் சிறந்த விவசாயிகளுக்கு சிறந்த உயிர்ம விவசாயிக்கான நம்மாழ்வார் விருது வழங்கப்பட்டு வருகிறது. 2024-25 ஆண்டிலும் உயிர்ம விவசாயிகளை கௌரவிக்கும் வகையில் பாராட்டு பத்திரத்துடன் பணப்பரிசும் முதல் 3 விவசாயிகளுக்கு வழங்கப்படும். இதற்கென 5 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிரிவை சார்ந்த குறு சிறு விவசாயிகளுக்கு 20% கூடுதல் மானியம். யாரும் விடுபடாமல் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி எனும் சமூக நீதி கோட்பாடு உடையது இந்த அரசு. இதற்காக தான் ஆதி திராவிட பழங்குடியினத்தை சார்ந்த சிறு குறு விவசாயிகள் பயனடையும் வகையில் துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் உயர் மதிப்புள்ள திட்டங்களுக்கு வழங்கப்படும் மானியத்துடன் கூடுதலாக 20% மானிய தொகை 2022-23 ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டு வருகிறது. 2024-25 ஆண்டிலும் இதற்கென 18 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். பலந்தரும் பருத்தி சாகுபடி வணிக பயிரான பருத்தியில் அதிக தேவையுள்ள நீண்ட இழை ரகங்களை இந்தியாவின் நூல்கிண்ணம் என்றழைக்கப்படும் தமிழ்நாட்டில் அதிக அளவில் உற்பத்தி செய்து நூற்பாலைகளுக்கு உரிய நேரத்தில் வழங்கி அதன் மூலம் பருத்தி சாகுபடி செய்யும் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரித்திட பருத்தி சாகுபடி இயக்கத்தை 29,72,00,000 ரூபாய் நிதியில் செயல்படுத்திய காரணமாக 2020-21 2,76,000 ஏக்கராக இருந்த பருத்தி சாகுபடி பரப்பு 2022-23 ஆண்டில் 4,27,000 ஏக்கராக உயர்ந்தது. உற்பத்தியும் 2,42,000 பேல்களிலிருந்து 3,19,000 பேல்களாக உயர்ந்துள்ளது. 2024-25 ஆண்டில் பழந்தறி பருத்தி சாகுபடி திட்டம் 14,20,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். இதனால் பருத்தி உற்பத்தி தமிழ்நாட்டில் 5,50,000 பேல்களாக உயரும். பயிர் சாகுபடி பயிர் காப்பீடு இயற்கை சீற்றங்களால் விவசாயிகளுக்கு ஏற்படும் வருவாய் இழப்பிலிருந்து அவர்கள் மீண்டு வரும் வகையில் பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் 2023 டிசம்பர் 17-18 தேதிகளில் பெய்த கனமழையால் அதிகம் பாதிப்படைந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் மழையால் ஏற்பட்ட பயிர் சேதத்திற்காக 14,55,00,000 ரூபாய் 9,988 விவசாயிகளுக்கு இழப்பீட்டுத் தொகையாக உடனடியாக வழங்கப்பட்டது. 2024-25 ஆண்டில் இத்திட்டத்தை செயல்படுத்த 1,775 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். வேளாண் மேம்பாட்டிற்கான பயிற்சிகள் பயிற்சி கொடுப்பதை மனித வள மேம்பாட்டுக்கான முதலீடாக கருத வேண்டும். பயிற்சியின் மூலம் பணித்திறனையும் தொழில்நுட்ப அறிவினையும் மேம்படுத்தி வேளாண் மேம்பாட்டுக்கென எய்தும் வண்ணம் 15,000 விவசாயிகளுக்கும் 500 படித்த இளைஞர்களுக்கும் 1,600 அலுவலர்களுக்கும் 500 பணியாளர்களுக்கும் பல்வேறு பயிற்சிகள் 50 லட்சம் ரூபாய் நிதியில் வழங்கப்படும். சர்க்கரை தொழில் விவசாயிகளின் பொருளாதாரத்தை வளர்ச்சியிலும் கிராமப்புற மேம்பாட்டிலும் பெரும் பங்கு வகிக்கும் முக்கிய வேளாண் சார்ந்த தொழிலாகும். தமிழ்நாட்டில் 13 கூட்டுறவு 2 பொதுத்துறை 15 தனியார் என மொத்தமாக 30 சர்க்கரை ஆலைகள் இயக்கத்தில் உள்ளன. கரும்பு விவசாயிகளின் நலனுக்காகவும் கரும்பு பதிவு பரப்பு உற்பத்தியை அதிகரிக்கவும் சர்க்கரை ஆலைகளின் செயல்திறனை மேலும் மேம்படுத்திடவும் 2024-25 ஆண்டில்
கீழ்காணும் திட்டங்கள் செயல்படுத்தப்படும். சர்க்கரை ஆலைகளுக்கு கரும்பு வழங்கிய விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை. வேளாண்மை நிதிநிலை அறிக்கை தொடர்பாக நடத்தப்பட்ட கருத்து கேட்பு கூட்டங்களின் போது அனைத்து கரும்பு விவசாயிகளாலும் தொடர்ந்து கேட்கப்பட்ட கோரிக்கையினை ஏற்று கரும்பு சாகுபடி பரப்பு உற்பத்தி அதிகரிக்கவும் கரும்பு விவசாயிகளின் கூடுதல் வருவாய் பெறுவகையிலும் 2023-24 அறுவை பருவத்திற்கு சர்க்கரை ஆலைகளுக்கு பதிவு செய்து கரும்பு வழங்கிய தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள நியாயமான மற்றும் ஆதாய விலைக்கு மேல் ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த 195 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகையினை விட முன் எப்போதுமில்லாத அளவில் டன் ஒன்றுக்கு 215 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகையாக உயர்த்தி வழங்கப்படும். இத்திட்டத்தின் மூலம் சுமார் 1,30,000 கரும்பு விவசாயிகள் பயன்பெறுவார். இதற்கென 250 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டம் கரும்பு விவசாயிகளின் நலனுக்காகவும் கரும்பு சாகுபடி செலவை குறைத்து சாகுபடி பரப்பை அதிகரிக்கவும் சர்க்கரை கட்டுமானத்தை உயர்த்தவும் பூச்சி நோய் தாக்குதலுக்கு எதிர்ப்புடைய அதிக சர்க்கரை கட்டுமானம் தரக்கூடிய புதிய கரும்பு ரகங்களை கரும்பு விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்கவும் ஒன்றிய மாநில அரசு நிதியிலிருந்து 7,92,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். சர்க்கரை ஆலைகளின் செயல்திறனை மேம்படுத்துதல் கள்ளக்குறிச்சி 1, செங்கல்ராயன், செய்யாறு, திருப்பத்தூர் ஆகிய கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளின் நவீன கரும்பு இடமேடைகள், தருமபுரி மாவட்ட கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள், சுழல் கவிப்பான் 10 கூட்டுறவு 2 பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளில் சிமெண்ட் காங்கிரீட் கரும்பு தளங்கள் 4 கூட்டுறவு பொதுத்துறை சர்க்கரை ஆலையில் கூட்டுறவு மற்றும் ஒரு பொதுத்துறை சர்க்கரை ஆலையில் கழிவு மண் மக்க வைக்கும் களங்கள் ஆகியவற்றை அமைக்க ஒன்றிய மாநில அரசு நிதியிலிருந்து 12,50,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். சர்க்கரை ஆலைகளின் செயல்திறன் உயர்த்தும் நடவடிக்கைகள் பெரம்பலூர், செய்யாறு, வேலூர், சேலம், மதுராந்தகம், சுப்பிரமணிய சிவா ஆகிய சர்க்கரை ஆலைகளில் கரும்பு அரவை பகுதி இயந்திரங்களை ஒருங்கிணைத்து 3,60,00,000 ரூபாய் செலவில் ஆலை அரவை பகுதி தானியங்கமாக்கப்படும். செங்கல்ராயன் கூட்டு சர்க்கரை ஆலையின் 18 மெகாவாட் பவர் டர்பைனுக்கு தேவையான புதிய டர்பைன் ரோட்டர் அசம்பிளி 6,31,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கொள்முதல் செய்யப்பட்டு ஆலையில் அரவை நிறுத்தம் ஏற்படுவது தவிர்க்கப்படும். செங்கல்ராயன், வேலூர், செய்யார், அறிஞர் அண்ணா, பெரம்பலூர், தருமபுரி, MRK ஆகிய சர்க்கரை ஆலைகளில் இயங்கி வரும் இணைமின் நிலையங்களில் நீர் சுத்திகரிப்பு நிலைய அயனி மற்றும் எதிர் அயனி பரிமாற்றி 1,39,00,000 ரூபாய் செலவில் நிறுவப்படும். இதனால் ஆலையின் நீரின் தரம் மேம்படுத்தப்பட்டு பவர் டர்பைனின் ஆயுட்காலம் நீட்டிக்கப்படும். MRK, செய்யாறு ஆகிய கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு கரும்பு அரவை இயந்திரத்தின் மின் மோட்டாரை கட்டுப்படுத்தும் கருவி 1,10,00,000 ரூபாய் செலவில் கொள்முதல் செய்யப்படும். இதனால் மின் மோட்டாரை கட்டுப்படுத்தும் கருவியின் பழுது காரணமாக ஏற்படும் அரவை நேர இழப்பு தவிர்க்கப்படும். சர்க்கரை ஆலைகள் மேம்பாட்டிற்காக மொத்தம் 12,40,00,000 ரூபாய் ஆலை நிதியிலிருந்து செலவிடப்படும். தோட்டக்கலை மலை பயிர்கள் துறை கதிர்படு வயலில் உள்ள கடிகமல் பொழிலில் உள்ள முதிரி பழ மரத்தின் உள்ள முதிரைகள் புறவின் உள்ள பதிவுபடி கொடியின் உள்ள படிவளர் குழியின் உள்ள மதுவளர் மலர் கொள்ளும் வண்டன மல்லர் கொள்வார் என்ற கம்பராமாயண பாடல் வாயிலாக வயல்களில் நெல்லோடு சோலைகளில் மலர் சாகுபடியும் தோட்டங்களில் பழ சாகுபடியும் மானாவாரி நிலங்களில் புன்செய் பயிரும் பதிய திட்டமிட்ட கொடி பயிர்களும் படர்ந்து விளையக்கூடிய காய்கறி பயிர்களும் சாகுபடி செய்து பண்டைய உழவர்களின் பயன்பெற்றனர் என்பது அறியப்படுகிறது. அதிக வருமானம் தரவல்ல தோட்டக்கலை பயிர்களை ஊக்குவிக்க பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படும். வறண்ட நிலங்களில் ஒருங்கிணைந்த தோட்டக்கலை மேம்பாடு, குறைந்த அளவு நீரினை பயன்படுத்தி வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஊட்டச்சத்து நிறைந்த அத்தி, கொடுக்காப்புளி, பெருநெல்லி, விளாம்பழம், இலந்தை, டிராகன் பழம் போன்ற பயிர்களை பயிரிடுதல்
நீர் சேமிப்பு ஆதாரம் ஏற்படுத்துதல், வயல்களில் நீர் ஆவியாவதை குறைத்திட நெகிழி நிலப்போர்வை வழங்குதல் ஆகியவற்றிற்கு மானியம் வழங்குவதற்காக 3,64,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். மேலும் பல்லாண்டு பயிர்களுக்கு ஊடுபயிர் சாகுபடி செய்வதனை ஊக்குவித்து விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைத்தவும் இத்திட்டத்தில் வழிவகை செய்யப்படும். தோட்டக்கலை மலை பயிர்களை சாகுபடியினை ஊக்குவித்தல், தோட்டக்கலை பயிர்களை உகந்த காலநிலையில் சாகுபடி செய்யும் பொழுது தரமான விளைபொருட்கள் விளைந்து அவற்றின் சந்தை மதிப்பும் கூடுகிறது. உதாரணமாக கொடைக்கானல் மலைப்பூண்டு, ராமநாதபுரம் முண்டு மிளகாய், சாத்தூர் சம்பா மிளகாய், கொல்லிமலை மிளகு, கன்னியாகுமரி லவங்கப்பட்டை, தேனி ஏலக்காய், கோயம்புத்தூர் ஜாதிக்காய், கோகோ போன்றவை நுகர்வோர்களால் அதிக அளவில் விரும்பப்படுகின்றன. விவசாயிகளின் கோரிக்கையின்படி புவிசார் குறியீடு பெறப்பட்ட முண்டு மிளகாய் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு சாகுபடி மானியம் பின்னேற்பு மானியமாக வழங்கப்படும். மேற்கண்ட பகுதி சார்ந்த தோட்டக்கலை பயிர்களுக்கான சாகுபடியை அதிகரித்திடும் விதமாக 2,70,00,000 ரூபாய் ஒதுக்கீட்டில் தரமான நடவு செடிகள் மானியத்தில் வழங்கப்படும். ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சி திட்டம், மல்லல் தெங்கு, இளநீர் பெய்யும் பண்டியும், மெல் இலை பண்டியும், கமுகின் மேதகு பல் பழுக்காய் குலை பெய்த பண்டியும், ஒல்கு தீம் பண்டம் செய்து ஒழுகும் பண்டியும் என தேங்காய், இளநீர், வெற்றிலை, பாக்கு, இனிய பண்டங்கள் ஏற்றிய வண்டிகள் சென்றன என்று சீவக சிந்தாமணி கூறுவதன் மூலம் தெங்கின் இளநீர் உதிக்கும் வளமிகு நன்னாடு என்று புறநானூறு கூறுவதன் மூலமும் தென்னையின் சிறப்பினை நாம் உணரலாம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த தென்னை சாகுபடியை 10,000 ஏக்கர் பரப்பில் புதிதாக ஊடுபயிரினுடன் சாகுபடியுடன் மேற்கொள்ள 7 லட்சம் தரமான தென்னை நாற்றுக்கள் 4,80,00,000 ரூபாய் நிதியில் வழங்கப்படும். தென்னை பயிரிட்டு 5 வருடம் வரையிலான தென்னந்தோப்புகளில் வாழையும், நன்கு வளர்ந்த தென்னந்தோப்புகளில் ஜாதிக்காயும் ஊடுபயிராக பயிரிட 5,70,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தென்னை நாற்றாங்கால் அமைத்தல், நாற்றாங்கால் மேம்பாடு, பழைய தென்னந்தோப்புகளை புதுப்பித்தல், தென்னங்கழிவுகளை மக்கள் செய்து இயற்கை உரங்களாக மாற்ற இயற்கை உரம் தயாரிக்கும் கூடம் ஏற்படுத்துதல் ஆகியவற்றுக்கு மானியம் வழங்குவதோடு தென்னை சார்ந்த தொழில்நுட்பங்களை விவசாயிகள் அறிவதற்கு ஏதுவாக விவசாய நிலங்களிலும் தென்னை நாற்றாங்கல் மையங்களிலும் தென்னை செயல் விளக்க திடல்கள் அமைத்து உற்பத்தியினை அதிகரித்திட வழிவகை செய்யப்படும். இதற்கென 12 கோடி ரூபாய் 50 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தென்னை சாகுபடிக்கு தேவையான இடுபொருட்களை உரிய நேரத்தில் குறித்த அளவில் அளிப்பதால் தென்னையில் உற்பத்தி திறன் அதிகரிக்கும் என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் 25,000 ஏக்கர் பரப்பில் செயல் விளக்க திடல்கள் அமைக்கப்படும். இதற்கென 12 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தென்னையில் கேரளா வேறுவாடல் நோயினை வெள்ளை ஈக்களையும் கட்டுப்படுத்த தேவையான ஒருங்கிணைந்த பூச்சி நோய் மேலாண்மை உத்திகளை விவசாயிகளுக்கு வழங்கிட 1,15,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். உரிய நேரத்தில் தேங்காய் அறுவடை செய்தல், சூரிய சக்தி மின் உலர்த்தி கூடத்தில் உலர்த்துதல், எண்ணெய் தயாரித்தல் முதலியன 5 தென்னை நாற்று பண்ணைகளின் செயல் விளக்கமாக நிறுவப்பட்டு விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படும். நுண்ணீர் பாசன திட்டம், பாசன நீரை சிக்கனமாக பயன்படுத்தி பயிர் சாகுபடி பரப்பை அதிகப்படுத்தவும் பயிரின் உற்பத்தி திறனை மேம்படுத்தவும் நுண்ணீர் பாசன திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் 6,91,000 ஏக்கர் பரப்பில் 2,114 கோடி 32 லட்சம் ரூபாய் நிதியில் 8,82,000 விவசாயிகள் பயனடையும் வகையில் நுண்ணீர் பாசன அமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளன. 2024-25 ஆண்டில் 2,22,000 ஏக்கர் பரப்பில் 1 லட்சம் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 232 கோடியே 50 லட்சம் ரூபாய் ஒன்றிய நிதியுடன் 540 கோடியே 73 லட்சம் மாநில நிதியை ஒருங்கிணைத்து 773 கோடியே 23 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் நுண்ணீர் பாசன அமைப்புகள் நிறுவப்படும். இத்திட்டத்தில்
நிலத்தடி நீர் அதிகம் உறிஞ்சப்பட்டு நிலத்தடி நீர் அதிகமாக குறைந்து வரும் குறு வட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும். அரசு தோட்டக்கலை பண்ணைகள் விவசாயிகளின் நிலங்களில் தானியங்கி மின்னணு பாசன வசதிகள் ஏற்படுத்துதல். விவசாய பணிகளுக்கு வேலை ஆட்கள் கிடைப்பதில் மிகுந்த சிரமம் உள்ளதால் தானியங்கி முறை மூலம் நுண்ணீர் பாசன அமைப்புகளை இயக்கி பாசன நீரை பயிரின் தேவைக்கு ஏற்ப துல்லியமாக வேர்பகுதியில் நேரடியாக அளிப்பதை ஊக்குவிக்கும் வகையில் தானியங்கி அமைப்புகளை நிறுவுவதற்கு மானியம் வழங்கப்படும். இதற்கென 2024-25 ஆண்டில் 12,000 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 25 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். மேலும் அரசு தோட்டக்கலை பண்ணைகளின் பாசன நீர் பயன்பாட்டு திறனை அதிகப்படுத்த முதற்கட்டமாக 10 அரசு தோட்டக்கலை பண்ணைகளில் 2,50,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டு தானியங்கி நீர்ப்பாசன அமைப்புகள் நிறுவப்பட்டு அவை மாதிரி பண்ணைகளாகவும் செயல்படும். தோட்டக்கலை பண்ணை இயந்திர கண்காட்சி. தோட்டக்கலை பயிர்களில் இயந்திரங்களின் பயன்பாடு மிகவும் இன்றியமையாததாக உள்ள நிலையில் நிலம் சீர் செய்தல் முதல் அறுவடை பின் செய்யும் வேளாண்மை வரையில் பயன்படுத்தப்படும் கருவிகள் இயந்திரங்கள் ஆகியவை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்திட கண்காட்சி ஒன்று நடத்தப்படும். இதனால் விவசாயிகள் தோட்டக்கலை தொழில் முனைவோர்கள் அலுவலர்கள் ஆகியோர் பயனடைவர். இக்கண்காட்சி 10 கோடி ரூபாய் செலவில் ஒன்றிய மாநில அரசு நிதியில் நடத்தப்படும். முக்கணி மேம்பாட்டுக்கான சிறப்பு திட்டம். முந்து முக்கணியின் நாணா முதிரையின் முழுத்த நெய்யின் செந்தையில் கண்டம் இடையிடையே செறிந்த சோற்றின் என்று கம்பராமாயணத்து விருந்தோம்பலை எடுத்து கூறும் இடத்து மா பலா வாழை என்னும் முக்கணிகள் பல வகைப்பட்ட பருப்புகள் நெய் செந்நிற தயிர் கட்டிகளுடன் பரிமாறப்பட்ட அமுதம் போன்ற உணவினை உறவினர்களும் சேர்ந்து மக்கள் உண்கின்றனர் என்றார் கம்பர். இக்கனிகள் ஆகிய அவற்றின் சுவைக்காகவும் ஊட்டச்சத்துக்காகவும் எல்லோராலும் விரும்பப்படுவதால் அவற்றின் பரப்பினையும் உற்பத்தியினையும் அதிகரித்து அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் மா பல வாழை பயிரிடும் விவசாயிகள் வருமானத்தை அதிகரிக்கும் சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும். கழனி மா அத்து விளைத்தகு தீம்பழம் பழன வாழை கது ஊர் மூரான் என வயல் அருகில் உள்ள மாமரத்திலிருந்து பழுத்து தானாக விழுகின்ற இனிய பழங்களை வாழை மீன்கள் கவ்வி உண்ணும் வளமிக்க நாட்டினை பற்றி குறுந்தொகையும் அடுமகள் முகந்த அளவா வெண்ணெல் தொடிமண் உலக்கை பருவுக்கூற்று அரிசி காடி வெள்ளுளை கொளியி நீரல் ஓங்கு சினை மாவின் தீங்கனி நறும்புலி என அரிசியால் ஆக்கிய சோற்றை புளித்த நீருள்ள உலையில் பெய்து மிகுந்த நிழல் தரும் கிளைகளுடைய மாமரத்தின் இனிய மாம்பழங்களையும் பிசைந்து செய்த மனமுள்ள புளிக்குழம்பும் இட்டு உண்டதாக கூறி பண்டைய உணவில் மாம்பழம் புளிப்பு சுவையளிக்கப்பட பயன்படுத்தப்பட்டதை புறநானூறும் விவரிக்கின்றன. முக்கணிகளின் முதற்கனியாக மாவில் தென்னாட்டு ரகங்களான பாதிரி நீலம் பெங்குரா ரோமானி மல்கோவா பங்கனப்பள்ளி போன்ற விருப்பத்திற்குரிய ரகங்களை கொண்டு 4380 ஏக்கரிலும் ஏற்றுமதிக்கு ஏற்ற ரகங்களான இமாம் பசந்த் ரத்னகிரி அல்போன்சா சிந்து போன்ற ரகங்களை கொண்டு புதிதாக 250 ஏக்கரிலும் மாந்தோப்புகள் உருவாக்கப்படும். நன்னெறி வேளாண் நடைமுறை உற்பத்தி முதல் விற்பனை வரை ஒவ்வொரு நிலையிலும் ஏற்றுமதிக்குரிய வகையில் விவசாயிகளுக்கு தொழில்நுட்ப ஆலோசனைகள் வழங்கப்படும். கவாத்து செய்வதன் மூலம் முக்கியத்துவம் குறித்து விவசாயிகளுக்கு பயிற்சிகள் வழங்கப்படுவதோடு 26,540 ஏக்கர் பரப்பிலான பழைய தோட்டங்களை புதுப்பித்து அதிக விளைச்சல் தரும் தோட்டங்களாக மாற்றிட விவசாயிகளுக்கு மானியம் வழங்கப்படும். மேலும் பயிரிட்டுள்ள விவசாயிகளுக்கு வளர்ச்சி ஊக்கிகள் உயிர் உரங்கள் உயிரி கட்டுப்பாட்டு காரணிகள் ஆகியவற்றை பயன்படுத்தி உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான செயல் விளக்க தடைகள் 6,175 ஏக்கர் பரப்பிற்கு மானியத்தில் வழங்கப்படும்.
2024-25 ஆண்டில் மாவிற்கான சிறப்பு திட்டம் 27,48,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். வாழை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வாழைக்கான தேவை அதிகரித்துள்ளதால் வாழை உற்பத்தியை அதிகரிக்க 5,220 ஏக்கரில் வாழை பரப்பு விரிவாக்கம் செய்யப்படும். விவசாயிகளின் கோரிக்கைக்கு இணங்க குலை கொண்ட வாழைகள் காற்றில் விழுந்து சேதமடைவதை தடுக்கும் வகையில் 3,700 ஏக்கரில் கழிகளை கொண்டு மேற்கொள்ள மானியம் வழங்கப்படும். சேதம் கரைகளற்ற தரமான வாழைத்தார்கள் உற்பத்தி செய்து அதிக விலை கிடைக்கப்பெறும் வகையில் வாழைத்தாய் உரைகள் 4,400 ஏக்கருக்கு வழங்கப்படும். 2024-25 ஆண்டில் வாழைக்கான சிறப்பு திட்டம் 12,73,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். பலா 2023-24 ஆண்டில் 1,850 ஏக்கர் பரப்பில் செயல்படுத்தப்பட்டதன் தொடர்ச்சியாக 2024-25 ஆண்டிலும் பலாவில் உள்ளூர் ரகங்கள் 620 ஏக்கரிலும் புதிய ரகங்கள் 620 ஏக்கரிலும் பரப்பு விரிவாக்கம் செய்யவும், பலா விவசாயிகளுக்கு ஒருங்கிணைந்த உரம், பூச்சி மேலாண்மைக்கான இடுபொருள் பயிற்சிகள் வழங்கவும், பலா பதப்படுத்தும் கூடங்கள் அமைக்கவும் 1,14,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். குளிர்மண்டல பயிர்களான பழைய தோட்டங்களை புதுப்பித்தல், கொடைக்கானலில் பயிரிடப்பட்டுள்ள பேரிக்காய், பிளம்ஸ் போன்ற குளிர்மண்டல பழப்பயிர்களின் பழைய ரகங்களை புதிய ரகங்களை கொண்டு ஒட்டுக்கட்டுதல் மூலம் புதுப்பித்து மரங்களின் மகசூலை அதிகரித்திட மானியம் வழங்கப்படும். இத்திட்டம் 370 ஏக்கர் பரப்பளவில் 30 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். புதிய அரசு தோட்டக்கலை பண்ணைகள், பூங்காக்கள் அமைத்தல். முல்லை பூங்கா ஐவகை தமிழர் நிலத்திணைகளில் ஒன்றான காடும் காடு சார்ந்த இடத்தை சேர்ந்த முல்லை நிலத்தில் வாழ்ந்த தமிழ் மக்களின் வாழ்வியல் புவியியல் நிலைகளை எடுத்துக்காட்டும் விதமாக முல்லை பூங்கா கன்னியாகுமரியில் உள்ள வேலிமலையில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். மருதம் பூங்கா வயல் சார்ந்த இடத்தை சேர்ந்த மருதநில மக்களின் வாழ்வியலையும் மரங்களையும் செடிகளையும் எடுத்துக்காட்டும் வகையில் காவேரி ஆற்றின் படுகையில் வளம் செறிந்த வயல்வெளிகள் நிறைந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருமலை சமுத்திரம் என்ற இடத்தில் 2 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் மருதம் பூங்கா அமைக்கப்படும். சூரிய தோட்டம் தமிழ்நாட்டை பிரபல சுற்றுலாத்தலமாக கன்னியாகுமரி விளங்குகிறது. கன்னியாகுமரியில் சூரிய உதய புள்ளிக்கும் மறைவு புள்ளிக்கும் இடையே ஒரு தோட்டம் அமைத்தால் அது பார்வையாளர்களை மிகவும் கவரும். இதனை கருத்தில் கொண்டு கடற்கரை அருகில் சூரிய தோட்டம் 2 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும். செம்பருத்தி நடவு செடிகள் உற்பத்தி மையம். செம்பருத்தி உணவு, அழகு சாதன பொருட்கள், மருத்துவ பொருட்கள் போன்றவை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. மேலும் செம்பருத்தி பூ இதழ்களிலிருந்து தயாரிக்கப்படும் தேநீர் இரத்த அழுத்தம், மன அழுத்தம், கொழுப்பு, உடல் எடை ஆகியவற்றை குறைக்க உதவுகிறது. இத்தகைய சிறப்புமிக்க செம்பருத்தியை பொதுமக்களிடம் கொண்டு செல்ல செங்கல்பட்டு மாவட்டம் ஆத்தூரில் 1 கோடி ரூபாய் செலவில் செம்பருத்தி நடவு செடிகள் உற்பத்தி மையம் அமைக்கப்படும். நடுவக்குறிச்சியில் புதிய அரசு தோட்டக்கலை பண்ணை. இன தூய்மையான தரமான நடவு செடிகளை உரிய நேரத்தில் உற்பத்தி செய்து விவசாயிகளை நியாயமான விலையில் வழங்கவும், விவசாயிகளுக்கு மாதிரி செயல் விளக்க பண்ணையாக செயல்படவும் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயில் வட்டம் நடுவக்குறிச்சி கிராமத்தில் 4 ஏக்கர் நிலப்பரப்பில் புதிய அரசு தோட்டக்கலை பண்ணை 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். ஊட்டி ரோஜா பூங்காவில் புதிய ரோஜா ரகங்களை அறிமுகம் செய்தல். உதகையில் அரசு ரோஜா பூங்காவில் பெரிய சிறிய வகை ரோஜாக்கள், கொடி ரோஜா போன்ற 4,201 வகைகளை உள்ளடக்கிய 32,000 ரோஜா செடிகள் உள்ளன. இந்த உலக புகழ்பெற்ற அரசு ரோஜா பூங்காவில் ஆண்டுக்கு சராசரியாக 10 லட்சம் சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து அனைத்து வகையான ரோஜாக்களையும் கண்டு மகிழ்கின்றனர். இப்பூங்காவின் ரோஜா தொகுப்பினை செறிவூட்டும் வகையில் முதற்கட்டமாக 100 புதிய ரக ரோஜா வகைகள் நடவு செய்யப்பட்டு சுற்றுலா பயணிகளை மேலும் கவரும் வண்ணம் இப்பூங்கா மேம்படுத்தப்படும். மூலிகை பயிர் சாகுபடியை ஊக்குவித்தல். பாரம்பரிய மருத்துவத்தின் மகத்துவத்தை மக்கள் உணர்ந்துள்ளதால்
மூலிகை பயிர்களின் பயன்பாடு தற்போது அதிகரித்துள்ள சூழ்நிலையில் மூலிகை பயிர் சாகுபடியை ஊக்குவிக்கவும் மூலிகை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு உதவவும் கண்வழி கிழங்கு, சென்னா, நித்திய கல்யாணி, மருந்து கூர்க்கன் போன்ற மூலிகை பயிர்களை 1680 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்வதற்கு 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். ஒருங்கிணைந்த முந்திரி வளர்ச்சி பணி திட்டம். தமிழ்நாட்டில் முந்திரி 2,07,000 ரூபாய் 7,000 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டு ஆண்டிற்கு சுமார் 43,500 மெட்ரிக் டன் முந்திரி பருப்பு உற்பத்தியாகிறது. மேலும் 4 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு முந்திரி பதப்படுத்தும் வசதிகள் இருந்தும் அதற்கான மூலப்பொருளான முந்திரி 10% மட்டுமே இங்கு உற்பத்தி செய்யப்படுகிறது. எனவே முந்திரி சாகுபடி பரப்பை அதிகரித்து உற்பத்தியை உயர்த்திட 2,36,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். மேலும் தரமான முந்திரியை விளைவிக்க இயற்கை இடுபொருட்களை பயன்படுத்துவதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் 2,470 ஏக்கர் பரப்பளவில் செயல் விளக்கு அமைத்திட 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மிளகாய் பயிர் ஊக்குவிப்பு திட்டம். கடந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவித்தபடி 2,470 ஏக்கர் பரப்பில் சீம கருவேல மரங்களை அகற்றப்பட்டு மிளகாய் பயிரிடப்பட்டது. 2024-25 ஆண்டிலும் மிளகாய் மண்டலம் ஏற்படுத்தப்பட்ட பகுதிகளான ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை, தூத்துக்குடி மாவட்டங்களில் மிளகாய் உற்பத்தி அதிகரிக்க 1,230 ஏக்கர் பரப்பில் சீம கருவேல மரங்களை அகற்றப்பட்டு மிளகாய் சாகுபடி செய்யப்படும். மேலும் நெல் இதர தானியங்களின் அறுவடைக்கு பின் 3,700 ஏக்கர் பரப்பளவில் மிளகாய் பயிரிட ஊக்குவிக்கப்படும். ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களில் தேவைப்படும் இடங்களில் 200 பண்ணை குட்டைகள் அமைக்கப்பட்டு நீர் ஆதாரங்கள் ஏற்படுத்தப்படும். இதற்கான 3,67,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். மரவள்ளியில் மாவு பூச்சியினை கட்டுப்படுத்தல். மரவள்ளி அதிகமாக பயிரிடப்படும் மாவட்டங்களில் ஏற்படும் மாவு பூச்சி தாக்குதலால் உற்பத்தி குறைந்து விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்தும் விதமாக ஒருங்கிணைந்த உர பூச்சி மேலாண்மைக்காக 21,000 ஏக்கருக்கு 1 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கப்படும். பேரீச்சை சாகுபடி. இரும்பு சத்து அதிகமுள்ள பேரீச்சை சாகுபடியை தமிழ்நாட்டில் 250 ஏக்கர் பரப்பில் விரிவாக்கம் செய்ய 30 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதியிலிருந்து ஒதுக்கப்படும். கொய்யாவில் பூச்சி மேலாண்மை. கொய்யாவில் அறுவடை காலங்களில் உருவாகும் பழ ஈக்களால் அதிகம் சேதம் ஏற்பட்டு மகசூல் பாதிக்கப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்தும் விதமாக 10,000 ஏக்கருக்கு இனக்கவர்ச்சி பொறிகள் வழங்கிட 50 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதியிலிருந்து ஒதுக்கப்படும். பந்தல் காய்கறிகள் ஊக்குவிப்பு திட்டம். பந்தல் காய்களான பாகல், புடல், பீர்க்கன், சுரை போன்ற கொடி வகை காய்கறிகளின் உற்பத்தியை பெருக்கவும் உற்பத்தி திறனை மேம்படுத்தவும் தரமான விளைபொருட்களை பெறவும் உயர் தொழில்நுட்பமான நிரந்தர பந்தல் அமைப்பது இன்றியமையாதது. 2024-25 ஆண்டில் 770 ஏக்கர் பரப்பளவில் 9,40,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் நிரந்தர பந்தல் அமைக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும். பாரம்பரிய ரகங்களுக்கு முக்கியத்துவம். அன்னை ஊட்டிய அமுதனை கண்முன்னே நிறுத்தும் சிறப்புடைய பாரம்பரிய காய்கறி ரகங்களை தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளிலிருந்து மீட்டெடுத்து விவசாயிகளிடையே அந்த ரகங்களை ஊக்குவிக்கும் வகையிலும் 2,470 ஏக்கர் பரப்பு விரிவாக்கம் செய்யவும் 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அரசு தோட்டக்கலை பண்ணைகளின் நடவு செடிகள் விற்பனை மையம். அரசு தோட்டக்கலை பண்ணைகளில் உற்பத்தி செய்யப்படும் தோட்டக்கலை நடவு செடிகள், உயிர் உரங்கள், மண்புழு உரம், உயிரி பூச்சிக்கொல்லிகள், தோட்டக்கலை விளைபொருட்கள், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களோடு வீட்டு தோட்டத்துக்கு தேவையான மண் தொட்டிகள், செடி வளர்ப்பு பைகள், கருவிகள் ஆகியவும் பொதுமக்களுக்கு எளிதில் கிடைக்குமாறு விற்பனை செய்ய முக்கிய சாலைகளை ஒட்டி அமைந்துள்ள 10 அரசு தோட்டக்கலை பண்ணைகளில் தோட்டக்கலை விற்பனை மையங்கள் 1 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும். வட்டாரந்தோறும் தோட்டக்கலை பயிர்களுக்கான செயல் விளக்கம். கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்ட வருவாய் கிராமங்களில் உள்ள விவசாயிகளை ஊக்குவிக்க வட்டாரத்திற்கு ஒரு கிராமம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அக்கிராமத்தில் தோட்டக்கலைத்துறை மூலம் செயல்படுத்தப்படும் அனைத்து திட்டங்களின் திட்டக்கூறுகளும் ஒரு விவசாயியின் நிலத்தில் 1 ஹெக்டேர் பரப்பில் செயல்விளக்க திடலாக அமைக்கப்படும். இதனை அக்கிராமத்திலும் வட்டாரத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் தொழில்நுட்ப செயலாக்கத்தை நேரில் கண்டறிந்து பின்
பின்பற்றிட வழிவகை செய்யப்படும். தொகுப்பு முறை சாகுபடியினை தொழில்நுட்ப ஆலோசனைகள் மூலம் வலுப்படுத்துதல். 2023-24 ஆண்டு முதல் தொகுப்பு முறை சாகுபடியினை ஊக்குவிக்கும் விதத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மல்லிகை இயக்கம், பலா இயக்கம், மிளகாய் இயக்கம், கருவேப்பிலை இயக்கம் ஆகிய இயக்கங்களை வலுப்படுத்துவதற்காக நவீன தொழில்நுட்ப சாகுபடி குறித்த ஆலோசனைகள் விவசாயிகளின் தேவைக்கேற்ப தோட்டக்கலைத்துறை வல்லுநர்களால் தொடர்ந்து வழங்கப்படும். வட்டார அலுவலக தகவல் மையம் ஏற்படுத்தி விவசாயிகளுக்கு தொழில்நுட்ப ஆலோசனைகள் வழங்குதல். உற்பத்தி திறனை அதிகரிக்கக்கூடிய சாகுபடி தொழில்நுட்பங்கள், புதிய உயர் விளைச்சல் ரகங்கள், சந்தை வாய்ப்புகள், அதற்குரிய அரசு திட்டங்கள் குறித்த தகவல்கள் விவசாயிகளுக்கு எளிதாக கிடைத்திட ஒவ்வொரு தோட்டக்கலை வட்டார அலுவலகத்திலும் தகவல் மையம் அமைக்கப்படும். பருவமில்லா காலங்களிலும் முருங்கை உற்பத்தி. தமிழ்நாட்டில் முருங்கை 51,800 ஏக்கர் பரப்பில் பயிரிடப்பட்டாலும் ஆண்டுதோறும் அக்டோபர் முதல் ஜனவரி மாதம் வரை முருங்கைக்காய்களின் வரத்து குறைவாகவே உள்ளது. நெகிழி விரிப்பான் கொண்டு முருங்கை மரத்தினை மூடுவதால் இலைகள் பூக்கள் உதிர்வதை தடுத்து பருவமில்லா காலங்களிலும் உற்பத்தியை உறுதி செய்திடும் நோக்கில் முதற்கட்டமாக இத்தொழில்நுட்பம் சிறிய அளவில் அரசு தோட்டக்கலை பண்ணைகளில் சோதனை முறையில் செயல்படுத்தப்படும். வேளாண்மை பொறியியல் துறை. வேளாண் இயந்திரமயமாக்குதல். பிடிவாய் அன்ன மடிவாய் நாஞ்சில் உடம்புமுக முழு கொழு மூழ்க ஊன்றீன் என்ற பெரும்பானாற்று படை தொடரில் பண்டைய காலத்திலேயே நிலத்தை உட ஏர் கருவி பயன்படுத்தப்பட்டதாக உள்ளதன் மூலம் வேளாண்மையின் கருவிகளின் பயன்பாடு உணர்த்தப்பட்டுள்ளது. வேளாண்மை தொழிலை ஆட்பற்றாக்குறையினால் நலிவுறாமல் காப்பதற்கு வேளாண் இயந்திரமயமாக்குதல் இன்றியமையாதது என்பதால் வேளாண் இயந்திரமயமாக்குதல் திட்டம் தற்பொழுது பெருமளவில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் வெவ்வேறு பகுதிகளில் விளையும் பயிர்களுக்கு ஏற்ற உழவு, நடவு, களை எடுத்தல், பயிர் மேலாண்மை, அறுவடை, பயிர்க்கழிவு மேலாண்மை போன்ற பணிகளை மேற்கொள்ள பல்வேறு மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று டிராக்டர், சுழற் கலப்பை, வரப்பு செதுக்கி சேறு பூசும் கருவி, நெல் நாற்று நடவு செய்யும் இயந்திரம், களை எடுக்கும் கருவி, தெளிப்பான்கள், ட்ரோன், நெல் அறுவடை இயந்திரம், பல்வகை பயிர் கதிரடிக்கும் இயந்திரம் போன்ற வேளாண் இயந்திரங்கள், கருவிகள், விளைபொருட்களை வைத்து மதிப்பு கூட்டிட சூரிய கூடார உலர்த்திகள் ஆகியவை விவசாயிகள் பயனடையும் வகையில் மானியத்தில் வழங்கப்படும். மேலும் சிறு குறு விவசாயிகள் தங்கள் சிறிய நிலப்பரப்பு வேளாண் பணிகளை தாங்களே மேற்கொள்ள உதவும் வகையில் நடப்பாண்டில் பவர் வீடர்கள் மொத்தம் 5000 விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டன. விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று 2024-25 ஆண்டில் பவர் டில்லர்களின் மானிய தொகையானது 85,000 ரூபாயிலிருந்து 1,20,000 வரை உயர்த்தப்பட்டு பவர் டில்லர்கள் 4,000 விவசாயிகளுக்கும் பவர் வீடர்கள் 4,000 விவசாயிகளுக்கும் வழங்கப்படும். வயல்வெளிகள் இரவு நேரங்களில் விவசாயிகள் எதிர்கொள்ளும் பாம்புகடி பிரச்சனை, மழைக்காலங்களில் ஏற்படும் சிரமங்களை தவிர்த்திடும் வகையில் தங்களது கிணறுகளுக்கு செல்லாமலேயே மின்சார இணைப்பு பம்பு செட்டுகளை எங்கிருந்தாலும் எளிமையாக இயக்கவும், அவற்றை இயக்கத்தினை கண்காணிக்கவும் கைபேசியால் இயங்கும் தானியங்கி பம்பு செட்டு கட்டுப்படுத்தும் கருவிகளை 10,000 விவசாயிகள் வாங்கி பயனிடும் வகையில் 50% மானிய அடிப்படையில் அதிகபட்சமாக 7,000 ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும். வேளாண் இயந்திரமயமாக்குதல் திட்டத்தில் 26,179 பயனடையும் வகையில் 2024-25 ஆண்டில் 170 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். எளியோருக்கான இயந்திர வாடகை மையங்கள். விவசாயிகளிடையே அதிகரித்து வரும் வேளாண் இயந்திர தேவையை நிவர்த்தி செய்து உயர் மதிப்பு வேளாண் இயந்திரங்கள் பயன்பாட்டினை ஊக்குவிக்க தனியார் வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் அமைக்க விவசாயிகள், ஊரக தொழில் முனைவோர்கள், விவசாய சங்கங்கள், விவசாய கூட்டுறவு சங்கங்கள், உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளுக்கு அரசு மானியம் வழங்கி வருகிறது. இதன் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கைகளை கேட்டு 2024-25 ஆண்டில்
207 வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் மொத்தம் 32 கோடியே 90 லட்சம் ரூபாய் மானியத்தில் அமைக்கப்படும். மேலும் தனியார் வேளாண் இயந்திர உரிமையாளர்கள் விவசாயிகளை ஒருங்கிணைத்திட தனியார் வேளாண் இயந்திரங்கள் வாடகை சேவை கைபேசி செயலி 50 லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்கப்படும். வேளாண்மை பொறியியல் துறையின் இயந்திர வாடகை திட்டத்தினை வலுப்படுத்துதல். வேளாண்மை பொறியியல் துறையின் 2700 வேளாண் இயந்திர கருவிகள் வாடகை ஆன்லைன் செயலி மூலமாக விவசாயிகளுக்கு அரசு நிர்ணயித்த குறைந்த வாடகைக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. இப்பணிக்கு மேலும் வலு சேர்க்க 2024-25 ஆண்டின் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். 85 மண் தள்ளும் இயந்திரங்களை எடுத்து செல்வதற்காக 20 கனரக வாகனங்கள் கொள்முதல். வேளாண் இயந்திரங்கள் உபகரணங்களை பாதுகாக்க பழுது நீக்க 25 வட்டாரங்களில் வேளாண் இயந்திர கூடங்கள், 10 டிராக் வகை நெல் அறுவடை இயந்திரங்கள், 10 நெல் அறுவடை இயந்திரத்தினை சுமந்து செல்லும் வாகனங்கள் கொள்முதல். அதிக தேவையுள்ள வேளாண் கருவிகள், மண் அள்ளும் இயந்திரங்களுக்கான உதிரி பாகங்கள், கிரேன்கள், மின்சார ஜெனரேட்டர்கள் கொள்முதல். வேளாண் இயந்திரங்களை சுத்தம் செய்து பயன்படுத்த தேவையான வேளாண் இயந்திரங்கள் பராமரிப்புக்கான தொகுப்புகள் கொள்முதல். அரசு ஆகிய பணிகளை மேற்கொள்ள மொத்தம் 28 கோடியே 82 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். சிறு குறு விவசாயிகளை வேளாண் இயந்திரங்கள் வாங்கிட கூடுதல் மானியம். பல்வேறு கருத்து கேட்பு கூட்டங்களில் உழவர் பெருமக்கள் கோரியபடி வேலையாட்கள் பற்றாக்குறை காரணமாக குறித்த நேரத்தில் வேளாண் பணிகளை மேற்கொள்வதில் சிறு குறு விவசாயிகளுக்கு ஏற்படும் சிரமங்களை குறைக்கும் வகையில் நெல் நாற்று நடவு இயந்திரங்கள் உள்ளிட்ட வேளாண் இயந்திரங்களை வாங்கி பயன்படுத்தி ஊக்குவிக்க நடைமுறையில் உள்ள 50% மானியத்துடன் கூடுதலாக 10% மானியம் சேர்த்து மொத்தமாக 60% மானியம் வழங்கிட 2024-25 ஆண்டில் 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். நடமாடும் நெல் உலர்த்தும் கருவி இயந்திரங்கள் கொள்முதலுக்கு ஏற்றவாறு நெல்லின் ஈரப்பதத்தை குறைப்பதன் மூலம் நெல்லின் சேமிப்பு காலம் அதிகரிக்கும். இதனை கருத்தில் கொண்டு விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று வேளாண் இயந்திரமயமாக்குதல் திட்டத்தில் தனிப்பட்ட விவசாயிகள், விவசாய சுய உதவி குழுக்கள், விவசாய கூட்டுறவு சங்கங்கள், உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள், தொழில் முனைவோர்களுக்கு 10 நடமாடும் நெல் உலர்த்தும் இயந்திரங்கள் மானியத்தில் வழங்கிட 90 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். வேளாண் இயந்திரங்களை பரவலாக்குவதற்கான நடவடிக்கைகள். விவசாயிகளுக்கு வேளாண் இயந்திரங்கள் கருவிகளை இயக்குதல், பராமரித்தல் தொடர்பான மாவட்ட அளவிலான பயிற்சி முகாம்கள் நடத்தப்படுவதோடு தொழில்நுட்ப கையேடும் தயார் செய்யப்பட்டு விவசாயிகளுக்கும் களவர்களுக்கும் வழங்கப்படும். நவீன வேளாண் இயந்திரங்கள் கருவிகள் செயல்விளக்கம். நவீன வேளாண் இயந்திரங்கள் கருவிகள் 30 லட்சம் ரூபாய் செலவில் அரசு இயந்திர கலப்பை பணிமனைகள் தயாரிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு செயல்விளக்கம் செய்வதோடு குறைந்த வாடகைக்கும் வழங்கப்படும். மேலும் புதுமையான வேளாண்மை பொறியியல் தொழில்நுட்பங்களை விவசாயிகளத்தில் ஊக்குவிக்கும் பொருட்டும் அத்தொழில்நுட்பங்களுக்கு ஒன்றிய அரசின் திட்டங்களின் கீழ் மானியம் வழங்கிட ஆவணம் செய்தவும் 2024-25 ஆண்டில் பல்வேறு தனியார் அரசு ஆராய்ச்சி நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து புதுமையான தொழில்நுட்பங்கள் குறித்த செயல் விளக்கங்கள் நடத்தப்படும். பயிர்களை காத்திட சூரிய சக்தி மின்வேலிகள். ஏரினும் நன்றால் எருவிடுதல் கட்டப்பின், நீரினும் நன்றதன் காப்பு என்பது வள்ளுவர் வாக்கு. வறட்சி, மழை, வெள்ளம், பூச்சி தாக்குதல் போன்ற பல சவால்களுக்கிடையே தான் இழைத்தாலும் பயிர்கள் செழிக்க பாடுபடும் விவசாயிகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருப்பது விளைந்த பயிர்களுக்கு விலங்குகளால் ஏற்படும் சேதாரமாகும். அதிகரித்து வரும் மனித விலங்கு மோதல்களால் பாடுபட்டு வளர்த்த பயிர்கள் பாழாகும் நிலையை மாற்றி விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் ஆபத்தில்லாமல் பயிர்களை காத்திடும் நோக்கில் 2024-25 ஆண்டில் 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் விவசாயிகளுக்கு 75,000 மீட்டர் நீளத்திற்கு சூரிய சக்தி மின்வேலிகள் அமைத்து தரப்படும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.